குதிரைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வாங்கடானா ஒரு பயல காணுமே. வனிதா நில்லு நில்லு. தம்மா துண்டு இருந்த மடமடமடமடன்னு வளர்ந்துட்ட. ஆமா நீ ஏன் ஆஸ்பத்திரி பக்கம் வரது இல்ல? நான் ஏன் சார் மிருகாஸ்பத்திரி பக்கம்லாம் வரணும்? ஏன் நீ குட்டி குதிரை மாதிரி சும்மா கின்னு தானே இருக்கிற? சும்மா ஒரு செக்கப்புக்கு வருது. அக்கலா தலியா தான் இருக்கிற. இத பாருங்க சார், இந்த மாதிரி கிண்டல் எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. இப்ப என்ன ஆகி போச்சு? சும்மா ரொம்ப நாளா உன் பேர்ல ஒரு இது ஒரு சின்ன சினுங்க ஒரு கீச்சு புஷா அது யாரும் இல்லைங்க. என்னமா ஆச்சு? என்ன ஆச்சு? அது வந்து வந்து பாப்பாவுக்கு உடம்பு வித விதன்னு இருந்துச்சு. என்னமோ ஏதோன்னு நாடி பிடிச்சு பார்த்தேன். ஆய் வளர்றனி. போய் போய் இவரே நாடிய பிடிக்கல, என்னையே கட்டி பிடிச்சிட்டாரு. அட பாவி, உன் பேத்தி வயசு தான் இருக்கு இந்த பொண்ணுக்கு. ஏன்டா இந்த கெட்ட புத்தி உனக்கு? இந்த மாதிரி இந்த பண்ணையில யாருமே என்கிட்ட இப்படி நடந்தது இல்ல. இந்த பேமானிக்கு அறிவு வரணும்னா ஒண்ணு செய்யலாம். நீ இப்படி நில்லு. ஆய் திரும்பி இப்படி. நீ என்ன பண்ற இப்போ? இவன் கண்ணத்துல பலார்னு அரையற. அரையா? வேற நீ செஞ்ச வேலைக்கு அறியாம அல்வாவா கொடுக்க சொல்ற? தபார், நீ அரையறதுக்கு ஒத்து வரல, முதலாளி மேனேஜர் குட்டி குதிரை காது வரைக்கும் நியூஸ் போய்டும். வேணாம் வேணாம், நான் அரைக்கு ஒத்துக்கிறேன். மெதுவா அடிப்ப இல்ல? ஏம்மா யோசிக்கிற? பலார்னடி. ஐய், இனிமே டாக்டரா ஒழுங்கா நடக்கணும். இல்ல பகர் பின்னிடுவேன் பின்னி. வாமா வீட்டுக்கு போலாம். கம்பவுண்டா இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன வாக்கிங் புறப்பட்டீங்களா? சும்மா அப்படி குதிரை எல்லாம் எப்படி இருக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு போலாம் தான். மிஸ்டர் மிஸ்டர், எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லிடுங்க, மனசுல வச்சு கூடாது. நான் குதிரை சவாரி கத்துக்கணும். கத்துக்கலாமே, ரொம்ப சுலபம். 2 தடவை குதிரை மேல ஏறி 4 தடவை கீழே விழுந்து 3 எலும்பு உடைச்சுக்கிட்டா சவாரியில எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். நீங்க இருக்கிறப்போ எனக்கு அப்படி எல்லாம் ஆகாது. என்ன என்ன செய்ய சொல்றீங்க? கத்து கொடுங்கன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு குதிரை சவாரி கத்து கொடுக்கணுமா? ஆமா. ஓகே, ஒரு நல்ல நாளை பார்த்து ஆரம்பிச்சிடுவோம். பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு தான் வர்றேன். இன்னைக்கே நல்ல நாள், கொடுங்க. வேண்டாம் மேடம், இது பொல்லாத குதிரை. இத பத்தி உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்றேன், இதையே ரைட் பண்ணி இதோட கொட்டத்தை அடக்கணும். சொன்னா கேளுங்க, இத நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு வரேன். இதோட சுபாவம் எனக்கு தான் தெரியும். என்ன தவிர வேற யாருக்கும் அடங்காது. உங்களுக்கு அடங்கும்ல? நீங்க சொல்றபடி கேக்கும்ல? அப்ப என்ன ஏத்தி விடுங்க ப்ளீஸ். ஓகே. பிரீத்தி, எஜமானி அம்மா குதிரை சவாரி கத்துக்க போறாங்களா? சமத்தா இருமா. ஓ, பேரு பிரீத்தியா? ஸ்வீட்டா இருக்கே. நான் எதையுமே ஸ்வீட்டா தான் செலக்ட் பண்ணுவேன். கம் ஆன். ஆமா, நான் ரைடிங் கத்து கொடுக்கறப்ப என் கை தப்பி தவறி படாத இடத்துல பட்டுட்டா கோச்சிக்குவீங்களா? நீங்க நீங்க ஜென்டில்மேன் தானே? நான் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். வாங்க. வாங்க. இதுல காலை வச்சு ஏறுங்க. ஐயோ, கூச்சமா இருக்கு. கூச்சப்பட்டா எப்படி? இப்ப நான் உங்க குரு. ஏறுங்க. ஐயோ, நீங்க குதிரை மேல தான் சவாரி பண்ணணும், ஏன் மேல இல்ல. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். once more. ஐயோ, புடிங்க புடிங்க. கூச்சமா இருக்குமா உங்களுக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, புடிங்க. ஐயோ, சாரி. It's a pleasure. Sorry. மகேஸ்வரி, சொல்ல மறந்துட்டேனே, நம்ம கோயம்புத்தூர் சந்திரசேகருடைய அண்ணன் பையன் குமார் லண்டன்ல இருந்து இங்க வரான். தம்பி லண்டன்லயே படிச்சது இல்ல? படிச்சது மட்டும் இல்ல, அங்கேயே செட்டில் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். நல்ல வசதியும் அந்தஸ்துள்ள பையன். அப்பா பேரை வழங்க வச்சுட்டான்னு சொல்லுங்க. ஆமா, அவனுக்கு குதிரையை பத்தி நிறைய தெரியும். வசிக்கு ஏத்த மாப்பிள. அவ மட்டும் சம்மதிச்சா நம்ம வசி ரொம்ப அதிர்ஷ்டசாலி சொல்லுவேன்.
காலம் சின்ன இடை தேடும் இதழை தேடும் மணிவிழி நீலம் மஞ்சள் வெயில் கொஞ்சம் மலை மீது இந்த மங்கை வண்ணம் கொஞ்சம் மடி மீது மஞ்சள் வெயில் கொஞ்சம் மலை மீது இந்த மங்கை வண்ணம் கொஞ்சம் மடி மீது இது ஒரு இளமை நாடகம் இணைந்தது இருவர் ஜாதகம் நாளெல்லாம் சங்கீதம் நெஞ்செல்லாம் சந்தோஷம் இலைகள் மீதும் மலர்கள் மீதும் பனிவிடும் காலம் சின்ன இடையை தேடும் இதழை தேடும் மணிவிழி நீலம் மூங்கில் மரங்களில் 7 சுரங்களில் பாடல் எழுதிடும் காற்று நீனி தீண்டுமோ மனதில் ஒரு மோகம் தோன்றுமோ தோளை தழுவியாடி நழுவிட தோகை அழகினை பார்க்க ஏக்கமானதோ இரவில் இனி தூக்கம் போனதோ வாலிபம் பாட்டும் போது வேறொரு நரகம் ஏது பூவுடல் வாடும் போது தென்றலை நீ விடு கூடு இலைகள் மீதும் மலர்கள் மீதும் பனிவிடும் காலம் சின்ன இடையை தேடும் இதழை தேடும் மணிவிழி நீலம் மஞ்சள் வெயில் கொஞ்சம் மலை மீது இந்த மங்கை வண்ணம் கொஞ்சம் மடி மீது இது ஒரு இளமை நாடகம் இணைந்தது இருவர் ஜாதகம் நாளெல்லாம் சங்கீதம் நெஞ்செல்லாம் சந்தோஷம் இலைகள் மீதும் மலர்கள் மீதும் பனி விழும் காலம் சின்ன இடையை தேடும் இதழை தேடும் மணிவிழி நீலம் நேற்று இரவினில் நீண்ட கனவினில் நீயும் நெருங்கிட கண்டேன் மோகம் விளைந்தது வியர்வை வர தேகம் நனைந்தது காலை விடியலில் காணும் கனவுகள் நாளை பலித்திடும் கண்ணே மாலை சூடலாம் முதலிரவில் லீலை காணலாம் நாயகன் நீயும் பார்க்க வாயிதழ் தேனை வாங்க ஆனந்த கங்கை பொங்க அழகிய தேகம் எங்கும் இலைகள் மீதும் மலர்கள் மீதும் பனி விழும் காலம் சின்ன இடையை தேடும் இதழை தேடும் மணிவிழி நீலம் ஆ, மஞ்சள் வெயில் கொஞ்சம் மலை மீது இந்த மங்கை வண்ணம் கொஞ்சம் மடி மீது இது ஒரு இளமை நாடகம் இணைந்தது இருவர் ஜாதகம் நாடெல்லாம் சங்கீதம் நெஞ்செல்லாம் சந்தோஷம் இலைகள் மீதும் மலர்கள் மீதும் பனிவிழும் காலம் சின்ன இடையை தேடும் இதழை தேடும் மணிவிழி நீலம் சின்ன ஜமா உள்ள சாப்பாட்டை வச்சுட்டேங்க என்ன உங்ககிட்ட சொல்ல பயமா இருக்குங்க பரவாயில்ல சொல்லு. உங்க அப்பா இருக்கு ஜெகதீஷ் முதலாளி செஞ்ச துரோகத்துக்கு அவர் மகளோட பழகிறது பேசுறது எனக்கு பிடிக்கலைங்க. வனிதா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வசந்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்பா மாதிரி கிடையாது. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா பழகுங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ.